ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 முக்கியமான தேவைகள் பற்றி, நம்ம வாழ்க்கைக்கு இந்த 3 முக்கியமாக தேவை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். மக்களே, நமக்கு தேவையானது ஆகாரங்க, உணவு. அந்த ஆகாரங்க நமக்கு தேவைன்னா அது நமக்கு எப்படி கிடச்சிது? விவசாயம் பண்ணினால தானே கிடச்சிது. அப்போ நம்ம விவசாயம் பண்ணியெல்லாம் பாராட்டணும். சிலவிய கேப்புன்னு நீ விவசாயம் பண்ணிய அப்படின்னு அவையில் ஒரு மாதிரி மட்டும் தட்டி பேசணும். எப்போவுமே விவசாயம் பண்ணியவையில் தலை குறைவாக பேசவே செய்யாதுங்க, தரக்குறைவாக பேசாதுங்க. அவைகளை மனசார பாராட்டுங்க மக்கள். அப்படி நீங்கள் பாராட்டும்போது அவைகளுக்கு மனசில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். நல்ல சந்தோஷமாக இருக்குண்ணா. நம்ம விவசாயம் பண்ணியனால நம்மளை பாராட்டணுமே அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும். அதனால் விவசாயம் பண்ணியவங்களுக்கு எப்போவும் முக்கியத்துவம் கொடுங்க, சரியா? ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணாதுங்க. ஒரு சோறாக இருந்தாலும் அதை களையாதுங்க மக்களை. ஒரு சோறுலேயும் அதில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அந்த கஷ்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு பருக்க சோறுலேயும் எவ்வளோ விவசாய மக்களுக்கு உழைப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் தின்னி ஆகாரத்தை என்றைக்குமே களையாதுங்க, சரியா? உங்களுக்கு தேவையில்லையா அது வேணும் உள்ளவங்களுக்கு கொடுங்க. சாப்பாடை எப்போவுமே கீழே போடவே செய்யாதுங்க, சரியா? இது நமக்கு எப்போ தேவை, என்றைக்கும் தேவையானதாக்க ஆகாரங்க. 2வது தண்ணியை நம்ம எப்போவுமே சிக்கனமாக பயன்படுத்தணும். தண்ணி இருக்குன்னு அதை ஏனதானமாக செலவு பண்ணக்கூடாது. ஒரு பழமொழி உண்டு, தண்ணி எவ்வளோ செலவு பண்ணியானோ அதே போல் அவன் பணமும் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் உண்மைதான் மக்களே, நம்ம தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தினா அதே அளவு நம்ம பணத்தையும் சிக்கனமாக பயன்படுத்தலாம். தண்ணியை முடிஞ்ச அளவு சேமித்து வைங்க. நம்ம ரோட்டோலெல்லாம் போகும்போது பைப்பெல்லாம் திறந்துருந்தால் பைப்பை மூடி வச்சுட்டு போங்க. ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதே நம்ம மூடி வைக்கும்போது தண்ணி அதில் இருக்கும், வேஸ்ட் ஆகாதா, இன்னொருத்தங்க அதை பயன்படுத்தணும். அதனால் தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதுங்க மக்களே. நம்ம வெளி இடத்துக்கெல்லாம் போனால் தெரியும், ஒரு பாட்டில் தண்ணி கூட நம்ம விலை கொடுத்து தான் வேண்டணும். அதை நம்ம இடத்துல கிட்டுதேன்னா அந்த தண்ணியை நம்ம ஏனாதானமோ செலவு பண்ணுவோம். பைப்பு தண்ணியெல்லாம் நிறைய வந்துன்னா அதை சும்மா செடிகளுக்கு எடுத்து விடுத்தியது அப்படியெல்லாம் நம்ம செய்ய விடாது. நமக்கு தேவைன்னா எடுக்கணும், இல்லையா அந்த பைப்பை மூடி வைக்கணும். இன்னொருத்தங்க எடுப்பாங்க இல்லை, எதுக்கு நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்கணும்? முடிஞ்ச அளவு தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம சேமித்து வைக்கணும். மழை தண்ணி அதே போல் நம்ம சேமிச்சணும் மக்களே. இந்த 2 நமக்கு தேவையானது தானே. 3 நிழல் நமக்கு ரொம்ப தேவை. ஒரு பஸ் ஸ்டாப்பு சரி, ஒரு இடத்துல போனால் எங்கே நிழல்கிட்டது நம்ம ஒதுங்குவோம். அந்த நிழல் வேணும்னா நம்ம மரங்க நடணும். மரங்க நட்டால் தான் நமக்கு நிழல் கிடைக்கும், மழையும் பெய்யும். இப்போ எல்லாருமே மரங்களை வெட்டணும். ஒரு மரம் நடக்க எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? இன்னும் நம்ம ஒரு மரம் நட்டுன்னா அது யார் எடுத்து வரைக்கும் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் கணக்கு ஆகும். அது வெட்டி தள்ளக்கு நிஸ்சாரமாக ஒரு 1/2 மணிக்குள்ள சிங்க நாங்கள் வெட்டி தள்ளலாம். அதனால் மரத்தொலை வெட்டாதுங்க, முடிஞ்ச அளவு நடுங்க, சரியா? ஒரு மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் அதை நடுங்க மக்களே. நமக்கு நல்ல நிழல், காற்று, மழை எல்லாமே கிடைக்கும். மரங்களை நடுங்க, மரங்களை வெட்டாதுங்க. இந்த 3 நமக்கு அன்றாட தேவையானது. என்னெல்லாம்? சாப்பாடு, ஆகாரங்க, நிழல், தண்ணி. இந்த 3 நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். வேஸ்ட் ஆகக்கூடாது. அனாவசியமாக தண்ணியை வேஸ்ட் பண்ணப்பாது, சிக்கனமாக பயன்படுத்தணும். சோறை வேஸ்ட் ஆக்கப்பாது, மரங்களையும் வெட்டப்பாது, சரியா மக்களே? முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே செல்லுங்க. நம்ம நாளை இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்படி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.